ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மானிட்டரி எக்கனாமி. மானிட்டரி எக்கனாமி எதை பற்றி அப்படின்னா நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற மணியை பற்றி படிக்க போகிறோம். ஸோ இப்போ எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி காசு இருக்கும் சரிங்களா? 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 500 நோட்டுன்ட்டு வந்துட்டு எல்லார்ட்டையும் காசு இருக்கும். இந்த காசு எப்படி இந்த மாதிரி ஒரு சிஸ்டமாக எவால்வ் ஆகி வந்துச்சு? ஓகே. அண்ட் ஆல்சோ நம்ம இந்த மாதிரி எவால்வ் ஆகி வந்த இந்த கரன்சிஸை எப்படி ஆர்பிஐ மெஷர் பண்ணுது, ஏன் மெஷர் பண்ணுது? இப்போ யோசிச்சு பாருங்களேன். ஊருக்குள்ளே ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேர்கிட்ட வந்துட்டு எவ்வளோ காசு இருக்கும். இதை எப்படி ஆர்பிஐயால் மெஷர் பண்ண முடியுது? அண்ட் ஆல்சோ அதை ஏன் மெஷர் பண்ணுறாங்க? இந்த மணி சிஸ்டத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் என்ன? இப்போ மணி சிஸ்டத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால தான் அடுத்து டிஜிட்டல் கரன்சின்னு ஒன்று வந்திருக்கு. டிஜிட்டல் கரன்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிட்காயின், ஈத்திரம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் எவால்வ் ஆகி இப்போ மணி சிஸ்டம் வந்துட்டு ஒரு பெரிய பரிமாண வளர்ச்சி நடந்திருக்கு. ஸோ இந்த மணி சிஸ்டத்தோடையே சேர்ந்து நம்ம இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு சேர்ந்து படிப்போம். அதுக்கு பேர் தான் வந்துட்டு பணவீக்கம். ஓகே. ஸோ இந்த எல்லா கான்செப்டையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, மணினா என்ன, இந்த மணி சிஸ்டம் எப்படி எவால்வ் ஆச்சு, இதை ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி என்னது, அது போக இந்த சப்ளை ஆஃப் மணி என்னது, அது போக ஃபியட் கரன்சினா என்ன, லீகல் டெண்டர்னா என்ன, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எவல்யூஷன் ஆஃப் மணி. ஸோ வந்துட்டு ஏன்ஷியன்ட் டயத்தில் இந்த மாதிரி வந்துட்டு கரன்சிஸ் எல்லாம் கிடையாது. பேப்பர் கரன்சின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அந்த காலத்தில் வந்துட்டு என்னென்னா காயின்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காயின்ஸுக்கும் முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணிருந்தோம். பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா பண்டம் மாற்று முறை. அது என்ன சார் பண்டம் மாற்று முறை அப்படின்னா, என்கிட்ட ஒரு பண்டம் இருக்கும், இன்னொருத்தட்ட இன்னொரு பண்டம் இருக்கும். ஓகே. நானும் அவரும் வந்துட்டு எப்படி வந்துட்டு எனக்கான பண்டத்தை வாங்கிக்கிருவேன்னா, என்கிட்ட இருக்கிற பொருளை கொடுத்து அவர்கிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்கிக்கிருவேன். இதுக்கு பேர் தான் பார்ட்டர் சிஸ்டம், பண்டம் மாற்று முறை. ஓகே. சரி, இந்த பண்டம் மாற்று முறை எப்படி நடந்துச்சு, இந்த பண்டம் மாற்று முறையில் என்ன பிரச்சனை வந்துச்சு, அதில் இருந்து எப்படி அடுத்தடுத்த சிஸ்டம் எவால்வ் ஆச்சு, இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பண்டம் மாற்று முறையை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு என்னென்னா ஒரு காய்கறி கல்டிவேட் பண்ணுற ஒரு ஆள். ஓகே. என்னோடய ஃபார்மில் வந்துட்டு நான் தக்காளி கல்டிவேட் பண்ணியிருக்கிறேன். நான் வந்துட்டு என்னென்னா என்கிட்ட 1 கிலோ தக்காளி இருக்குது. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, ஏன் நம்ம வந்துட்டு 1 கிலோ ஆப்பிள் சாப்பிட்லான்னு தோணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஆப்பிள் யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட போயிட்டு 1 கிலோ தக்காளியை கொடுத்துட்டு எனக்கு 1 கிலோ ஆப்பிள் தாங்கன்னு கேட்குறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உடனே அவர் என்னது தக்காளியை வாங்கிட்டு ஆப்பிள் கொடுத்துருவார். ஸோ என்னென்னா இங்கே மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்கிற இந்த மணிங்கிற ஒன்று இல்லாமலே நடக்குது. ஸோ மணியோட நீடே வந்துட்டு என்னென்னா, ஒரு பொருளை இன்னொருத்தர் வாங்கணும் அப்படின்னா காசு கொடுத்து வாங்கணுங்கிறதுக்கு தான் இந்த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இந்த மணிங்கிற சிஸ்டம் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இந்த மணிங்கிற சிஸ்டம் இல்லாதப்ப அவங்க பார்ட்டர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்துட்டு என்ன, ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ என்கிட்ட வந்துட்டு தக்காளி இருக்குது, இன்னொருத்தட்ட வந்துட்டு ஆப்பிள் இருக்குன்னா 2 பேரும் இதை சிம்பிளாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். அப்படிங்கிறப்ப இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கே சார், இதுக்கு எதுக்கு வந்துட்டு ஆர்பிஐ உட்காந்து வந்துட்டு பிரிண்ட் பண்ணி மணியை சர்க்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இது டைம் வேஸ்ட்டு தானே, இதனால் வந்துட்டு ரிசோர்ஸும் வேஸ்ட் ஆகுதுல்ல, ஏன்னா பேப்பருக்காக எவ்வளோ ட்ரீஸை கட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பண்டமாற்று முறையில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நார்மலாக இருக்கும். எனக்கு ஒரு பொருள் தேவை, உங்ககிட்ட அந்த பொருள் இருக்குது, நான் என் பொருளை கொடுத்து உங்கள் பொருளை வாங்கிக்கிறேங்கிறப்ப பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கலாம். ஆனால் இதில் நிறையா பிரச்சனை இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இதை எப்படி குவான்டிஃபை பண்ணுவீங்கன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட தக்காளி இருக்குது. ஓகே, 1 கிலோ தக்காளி இருக்குது. ஆனால் எனக்கு ஆப்பிள் சாப்பிடணுங்கிற ஆசை வந்துருச்சு. ஸோ என்னென்னா, ஆப்பிள் யார் கல்டிவேட் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்ககிட்ட போயிட்டு நான் 1 கிலோ தக்காளியை கொடுத்து என்கிட்ட ஆப்பிள் வேணும்னு கேட்குறேன். அந்த ஆப்பிள் கல்டிவேட் பண்ணவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நான் 5 வருஷமாக இந்த ஆப்பிளை கல்டிவேட் பண்ணியிருக்கிறேன், 5 வருஷம் கழிச்சு தான் எனக்கு இந்த ஆப்பிள் ப்ரொடியூஸே ஆகிருக்கு. அப்படிங்கிறப்ப நீ 10 கிலோ தக்காளி கொடுத்தா தான் நான் உனக்கு 1 கிலோ ஆப்பிள் தருவேங்கிறாரு. புரியுதா இப்போ என்ன பிரச்சனை வருதுன்ட்டு? இதை எப்படி நீங்கள் குவான்டிஃபை பண்ணுவீங்க? 1 கிலோ தக்காளிக்கு 1 கிலோ ஆப்பிளுங்கிறதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது, எனக்கு 5 கிலோ தக்காளி வேணும் பாரு, இல்லை 10 கிலோ தக்காளி வேணும் பாரு. அப்போ என்னென்னா இதை குவான்டிஃபை பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனை. தக்காளி கல்டிவேட் பண்ண நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் ஆர்கானிக் ஃபார்மிங் யூஸ் பண்ணி கல்டிவேட் பண்ணேன், நான் இதை கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ணேன், என் ஃபார்மில் வந்துட்டு இதுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு என்ன சொல்ல, ஒரு நல்ல தண்ணியை யூஸ் பண்ணி வந்துட்டு இது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறேன், இப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட் வைப்பீங்க. கடைசி வரைக்கும் இந்த ஆர்குமெண்ட் கண்டினியூ ஆகுமே தவிர 2 பேரும் பொருளை எக்ஸ்சேஞ்சே பண்ண மாட்டீங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிற பிரச்சனை இந்த பார்ட்டர் சிஸ்டத்தில். என்னென்னா குவான்டிஃபை பண்ணுறது எப்படி, ஈக்குவலைஸ் பண்ணுறது எப்படி, இது வர பிரச்சனை. சரி, இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்போ நான் வேலை பார்க்குற இடத்துல வந்துட்டு எனக்கு ஒரு 40,000 சம்பளம் தராங்கன்னு வச்சுக்கிருவோம். ஓகே. அப்போ என்னென்னா என் மாத செலவு வந்துட்டு 10,000 ரூபா, மீதி 30,000 ரூபா இருக்கும். இதை நான் சேவ் பண்ணி வைக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ரூபா நோட்டாக இருந்துச்சுன்னா நான் ஈஸியாக வந்துட்டு என் அக்கௌண்ட்டில் போட்டு பேசாமல் இருப்பேன். 5 வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி,
இந்த நோட்டு ஒன்றும் கெட்டு போகாது. ஆனால் அப்போ இருக்க பார்ட்டர் சிஸ்டத்தில் யோசிச்சு பாருங்களேன், எனக்கு அந்த இயரில் கல்டிவேஷனால் நல்ல மகசூல் வந்துருச்சு, நிறைய நான் வந்து தக்காளி ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் என்னால் 10 கிலோ தக்காளியை தான் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுது. மீதி நான் ப்ரொடியூஸ் பண்ண தக்காளியை வந்துட்டு என்னால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியலன்னா அதை வச்சு அடுத்த வருஷம்லாம் என்னால் யூஸ் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலே அது கெட்டு போயிடும். அப்போ என்னென்னா, என்கிட்ட இருக்கிற பார்ட்டர் சிஸ்டத்தில் இருக்கிற அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அதை வந்துட்டு சேவ் பண்ணி வச்சு அடுத்த இயர்க்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்போ என்னென்னா அது டீகம்போஸ் ஆகும், கெட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது ஒரு கேபிட்டலாகவோ இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ ஆக்ட் ஆகாது. இது செகண்ட் இருக்கிற பிரச்சனை. மூணாவதாக இதில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு ஒரு எக்கனாமிக் டேர்ம் இருக்குது, டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு சியூடியில் கொஷின்ஸும் கேட்டிருக்கிறாங்க. டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, திரும்ப வரைக்கும் எக்ஸாம்பிள் வச்சே சொல்கிறேன். இப்போ என்கிட்ட 1 கிலோ டொமேட்டோ இருக்குது, ஆனால் எனக்கு ஆப்பிள் சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என் வில்லேஜில் யார் ஆப்பிள் கல்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்கள தேடி போகிறேன். அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு வந்துட்டு 1 கிலோ ஆப்பிள் வேணும், நான் தக்காளி கொடுக்குறேன்பேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தக்காளி வேண்டாம், எனக்கு வந்து பலாப்பழம் வேணும்னு கேட்குறாரு. ஆனால் என்கிட்ட தக்காளி தான் இருக்குது. அப்போ என்னென்னா, அவருக்கு வேறு ஒரு வாண்ட் இருக்குது, அவருக்கு வேறு ஒரு தேவை இருக்குது, எனக்கு வேறு ஒரு தேவை இருக்குது. ஓகேயா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா, அவர் எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் அதனால் இன்னொரு வில்லேஜுக்கு போயிட்டு அங்கே யாராவது ஆப்பிள் கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு தேடுறேன். அவங்ககிட்ட போயிட்டு வந்து நான் தக்காளி கொடுத்து நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆப்பிள் வேணும்னு கேட்குறேன். அவர் என்னென்னா எனக்கு ப்ளம்ஸ் வேணும்னு கேட்குறாரு. அப்போ அவர்கிட்ட என்னால் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னு பாருங்களேன். எனக்கு ஒரு தேவை இருக்குது, அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்குது. இந்த 2 தேவையும் ஒரு சேர சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு கூட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் அப்படிம்பாங்க. 2 பேருக்கான தேவையும் பூர்த்தி செய்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஒரு கூட்ஸை வந்துட்டு இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே முடியும். இதுதான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை. இதுதான் 3வது நெகட்டிவ். இந்த 3 நெகட்டிவை பார்த்ததுக்கப்புறம் தான் இதிலிருந்து அடுத்த ஒரு சிஸ்டமாக எவால்வ் ஆகுறாங்க. அதுதான் காயின் சிஸ்டம். புரியுதா? அப்போ என்னென்னா, நான் இவ்வளோ நாள் ஒரு கூட்ஸுக்கு இன்னொரு கூட்ஸுன்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால தான் இந்த 3 பிரச்சனை வருது. டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்டு, குவான்டிஃபிகேஷன் எப்படி பண்ணான்னு தெரியல, இதை வந்துட்டு சேவ் பண்ணி நான் வந்துட்டு பல காலத்துக்கு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதெல்லாம் கெட்டு போகிற பொருள். இந்த 3 பிரச்சனையை வந்துட்டு சரி செய்யணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த 2 பொருளையும் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக இதுக்கு நடுவில் மீடியமாக ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு முடிவு பண்ணி தான் அவங்க வந்துட்டு கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ் யூஸ் பண்ணாங்க. அப்போ ஒரு இடத்துல இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக இன்னொரு சிஸ்டம் எவால்வ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன், நடுவில் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக யூஸ் பண்ணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அது சாதாரணமாக வந்துட்டு ஏன் கீழே கிடக்கிற ஒரு என்ன சொல்ல ஒரு இலதலையை வந்துட்டு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ண வேண்டியதானே. ஒரு இலைக்கு 1 கிலோ தக்காளி, 2 இலைக்கு 1 கிலோ ஆப்பிள், இப்படி யூஸ் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு இவங்க ஏன் கஷ்டப்பட்டு ஒரு கோல்டு காயினோ இல்லை சில்வர் காயினுக்கு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் உங்களுக்கு வரணும். ஏன் அப்படி வந்துட்டு அவங்க கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இதை ஈஸியாக ஃபோர்ஜரி பண்ண முடியாது. இப்போ ஒரு இலையை வந்துட்டு 1 கிலோ தக்காளிக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் கொடுத்து வாங்கிக்கிறலாம்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக எல்லோரும் வந்துட்டு அந்த இலையை எடுத்துகிட்டு போய் வந்து ஃபோர்ஜரியாக வாங்கிட ஆரம்பிச்சிருவாங்க. அதை சரி பண்ணுறதுக்காக தான் ரேராக கிடைக்கிற கோல்டையும் சில்வரையும் வந்துட்டு இவங்க மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்காக காயினை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லேட்டராக என்ன பண்ணாங்கன்னா, அந்த நாட்டோட ராஜா வந்துட்டு தன்னோட பேரை போட்டு காயின்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தார். அந்த நாட்டோட ராஜா வந்துட்டு தன்னோட எம்ப்ளமை போட்டு காயின்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஈவன் அவங்களோட ஃபேஸையே ஸ்கல்ப்சர் பண்ணி காயின்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கோல்டு அண்ட் சில்வர் காயின் சிஸ்டம் வந்துட்டு எவால்வ் ஆச்சு. இப்போ இந்த கோல்டு அண்ட் சில்வர் காயின் சிஸ்டத்தை யோசிச்சு பாருங்களேன், பார்ட்டர் சிஸ்டத்தில் இருக்க 3 பிரச்சனையுமே இது சரி பண்ணிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், டபுள் கோஇன்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு தேவை இருக்குது, உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அது பூர்த்தி செஞ்சால் தான் இங்கே நடக்கும்னு இருந்துச்சு. இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நான் கொண்டு போய் ஒரு காயினை கொடுப்பேன், நான் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துக்கிருவேன். ஸோ சிம்பிளாக முடிஞ்சு போயிடும். அது போக இப்போ நான் நிறையா கல்டிவேட் பண்ணி நான் நிறையா வந்துட்டு விற்று காசாக வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதை இந்த காசை நான் வந்து 10 வருஷம் கூட சேவ் பண்ணி வச்சுருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அது கெட்டு போகிறதில்ல. அதே நேரத்தில் வந்துட்டு 1 கிலோ தக்காளிக்கு 1 கோல்டு காயின், 2 கிலோ தக்காளிக்கு 2 கோல்டு காயின், இந்த மாதிரி ஈஸியாக குவான்டிஃபையும் பண்ண முடியும். அப்போ பார்ட்டர் சிஸ்டத்தில் இருந்த 3 பிரச்சனையுமே இங்கே வந்து ரெக்டிஃபை ஆகுது. அதனால தான் இந்த கோல்டு அண்ட் சில்வர் காயிங்கிற சிஸ்டத்துக்கு போனாங்க. சரி சார், அப்போ கோல்டு அண்ட் சில்வர் காயின் சிஸ்டமில் இருந்திருக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு அடுத்து ஏன் பேப்பர் கரன்சிங்கிற இன்னொரு சிஸ்டத்துக்கு போனாங்க அப்படிங்கிற கொஷின் வரும். அப்போ இந்த சிஸ்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அந்த பிரச்சனை என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நாட்டோட ராஜான்னு வச்சுக்கோங்க. என் நாட்டில் எப்பயுமே வந்துட்டு என்னென்னா ஒரு 1000 கிலோ அரிசி தான் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த 1000 கிலோ அரிசிக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு காயின்ஸை ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கோல்டு காயினை ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த வருஷம் வந்துட்டு நல்ல மகசூல், ஓகே, நல்ல மழை பெஞ்சு நல்ல மகசூல், 2000 கிலோ அரிசி வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு.
அப்போ அந்த 2000 கிலோ அரிசிக்கு ஈக்குவலண்ட்டான கோல்டு காயின் என்கிட்ட இருக்கணும். ஆனால் எனக்கு 1000 கிலோக்கு ஈக்குவலண்ட்டான கோல்டு காயின் தான் இருக்குது. இப்போ 1000 கிலோ எக்ஸ்ட்ரா வந்துருச்சுங்கிறதுக்காக டக்குன்னு நான் போய் கோல்டெல்லாம் வந்துட்டு கொண்டு வர முடியாது. கோல்டே வந்துட்டு ரேராக கிடைக்கிற ஒரு மினரல்ஸு, எலிமெண்ட்டு. அதை கொண்டு போய் நான் டக்குன்னு எங்கேருந்து கொண்டு வர முடியும்? ஸோ இங்கே தான் பிரச்சனை வந்துச்சு. பாப்புலேஷன் கூடுச்சுனாலோ இல்லை ப்ரொடக்ஷன் கூடுச்சுனாலோ அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக நம்மளால் கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸை அதிகமாக மின் பண்ண முடியலை. ஓகே, இங்கே தான் அந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கோல்டு அண்ட் சில்வர் காயினை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க காயின்ஸான காப்பரு, இல்லைனா நிக்கல், இல்லை குரோமியம், இல்லை அயன் யூஸ் பண்ணி காயின்ஸை மின் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் வந்துட்டு என்னென்னா, இந்த ரேருங்கிற ஒரு இஷ்யூவை வந்துட்டு ஓவர் கம் பண்ண முடிஞ்சுச்சு. அதே நேரத்தில் மின் பண்ணுறதை பொறுத்து வந்துட்டு ஈஸியாக ஃபோர்ஜ் பண்ண முடியாத மாதிரி பண்ணாங்க. இப்போ நம்மளோட காயின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அழகாக வந்துட்டு அவங்க கார் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ஈஸியாலாம் கார் பண்ண முடியாது. ஸோ அதனால ஃபோர்ஜரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மாடிஃபை பண்ணாங்க. அப்போ கோல்டன் சில்வர் காயின்ஸில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதை வந்துட்டு இப்போ இருக்கிற நிக்கல் குரோமியம் காயின்ஸை யூஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணிட்டாங்க. அப்போ அதுலேயே இருந்திருக்க வேண்டியதானே சார், எதுக்கு தேவையே இல்லாமல் அடுத்து பேப்பர் கரன்சின்னு இன்னொன்று போகணும்? பேப்பர்னால வந்துட்டு நம்ம வந்து டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறோம், மரத்தெல்லாம் காட்டை எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கிறோம், இப்படின்னு ஒரு தப்பு தான் நடக்குது, ஒரு நெகட்டிவ் தானே பண்ணுறோம், ஏன் போகிறோம் அப்படிங்கிற கொஷின் வரலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் ஆசைப்படுற பைக் வந்துட்டு 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த 2 லட்ச ரூபாய்க்கு நான் காயின் எப்படி தூக்கிட்டு போக முடியும்? அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அப்போ ஈஸி யூஸபிள் கிடையாது காயின்ஸை, வெயிட் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதனால தான் என்னாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்தது தான் என்னென்னா இந்த பேப்பர் கரன்சி. ஈஸி யூஸுக்காக வந்தது தான் இந்த பேப்பர் கரன்சி. ஓகேயா, இந்த பேப்பர் கரன்சி ஈஸியாக ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அதில் நிறைய மைக்ரோ கார்விங்ஸ் எல்லாம் பண்ணி அதை நிறையா வந்துட்டு பிரிண்டிங்கில் நிறையா சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்து க்ரியேட் பண்ணதான் இந்த பேப்பர் கரன்சி. சரி, இப்போ இந்த பேப்பர் கரன்சி வந்துட்டு சிஸ்டம் எவால்வ் ஆயிடுச்சு. இந்த பேப்பர் கரன்சி சிஸ்டமே நல்லா இருக்குல்ல சார், அதுக்கப்புறம் எதுக்கு வந்து பிளாஸ்டிக் கார்ட்ஸு? பிளாஸ்டிக் கார்ட்ஸ்னால் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஏடிஎம் கார்ட்ஸும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏடிஎம் கார்ட்ஸில் இருக்கிற கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் டெபிட் கார்ட்ஸ். சார் இந்த ஏடிஎம் கார்ட்ஸ் அண்ட் டெபிட் கார்ட்ஸ் எதுக்கு வேணும்? நான் தான் பேப்பர் கரன்சியே நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. காயின்ஸில் இருக்க சிஸ்டத்தை வந்துட்டு காயின்ஸ்னால் வர பிரச்சனையை அது ஓவர் கம் பண்ணிடுச்சு. அப்புறம் எதுக்கு சார் நான் வந்துட்டு கார்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த கார்டில் வந்துட்டு என்ன வந்துட்டு பெனிஃபிட் வருது அப்படின்னா, இந்த கார்டோட பெனிஃபிட் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பேப்பர் கரன்சியில் இருக்கிற பிரச்சனையை புரிஞ்சுக்கிறோம். நான் ஒரு பிஸ்னஸ் மேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு நாளைக்கு ஒரு 50,000 இல்லை ஒரு 50 லட்சம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறேன். ஒரு பிஸ்னஸ்க்காக வந்துட்டு ஒரு பொருள் வாங்குறதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. நான் 50 லட்சத்தை ஒரு பையில் வச்சுக்கிட்டு இன்னொரு ஊருக்கு கொண்டு போக முடியாது. ஓகே, அது என்னென்னா ஈஸியாக வந்துட்டு திருடு போகலாம், தெஃப்ட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை இருக்குது. இதனால தான் என்னாச்சுன்னா, செக்யூரிட்டி பர்பஸ்க்காக, சேஃப்டி பர்பஸ்க்காக பேப்பர் கரன்சியிலேருந்து பிளாஸ்டிக் கார்டு எவால்வ் ஆச்சு. புரியுதா? ஒரு சிஸ்டத்துலேயும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக அடுத்தடுத்த சிஸ்டம் எவால்வ் ஆகி வருது. எப்படி காயின் சிஸ்டம் வெயிட் அதிகம் அப்படிங்கிற பிரச்சனை வந்துச்சோ, அதே மாதிரி பேப்பர் கரன்சியில் வந்துட்டு என்னென்னா சேஃப்டி கன்சர்ன் வருது. ஓகே, அதனால தான் பிளாஸ்டிக் கார்ட்ஸ். இப்போ நான் வந்துட்டு இன்னொரு ஊருக்கு போகிறேன், போயிட்டு அங்கே போய் ஏடிஎம்மில் போயிட்டு நான் காசை வித்ட்ரா பண்ணி என் பிஸ்னஸை முடிச்சுட்டு வந்துடுவேன். ஸோ இதுக்காக தான் பிளாஸ்டிக் கார்ட்ஸ். இப்படி ஒரு சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு இஷ்யூஸையும் ரெக்டிஃபை பண்ணி இப்போ நம்ம ப்ரெசன்ட் டே சிஸ்டத்தில் இருக்கிறோம். இப்போ இந்த ப்ரெசன்ட் டே சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பேப்பர் கரன்சி இருக்கும், காயின்ஸும் இருக்கும், அட் த சேம் டைம் பிளாஸ்டிக் கார்ட்ஸும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்னென்னா காயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப் டு 10 ரூபி காயின்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகே, பேப்பர் கரன்சி 500 வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தடையாக சிஸ்டம் வந்து எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ காயின்ஸாக வந்துட்டு என்னென்னா ஒரு சர்டைன் லிமிட், லோயர் லெவலுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். பேப்பர் கரன்சி அடுத்து ஹையர் லெவலு, அதை விட ஹையர் லெவலுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பிளாஸ்டிக் கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த சிஸ்டம் வரைக்கும் கோர்வையாக போயிடும். ஓகேயா, இதுக்கடுத்து சம்மந்தமே இல்லாமல் டிஜிட்டல் கரன்சின்னு ஒன்று வந்துச்சு. டிஜிட்டல் கரன்சினா என்ன அப்படின்னா கிரிப்டோ கரன்சிஸ். கிரிப்டோ கரன்சிஸ் ஆர்எல்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா பிளாக் செயின் பேஸ் பண்ண ஒரு டெக்னாலஜி பேஸ்டு காயின்ஸ் தான் இந்த கிரிப்டோ கரன்சிஸ். ஓகே, இந்த கிரிப்டோ கரன்சிஸ் ஏன் தேவை, இது ஏன் எவால்வ் ஆச்சு அப்படின்னா, இதுக்கு நீங்கள் கொஞ்சம் பேங்கிங் டாபிக்ஸை புரிஞ்சுக்கிறோம். இதில் என்ன அப்படின்னா, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரெசன்ட் டே சிஸ்டம் இருக்குது தெரியுமா, இந்த காயின்ஸு, பேப்பர் கரன்சிஸ், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா சென்ட்ரல் பேங்க்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். இந்தியாவுக்கு இருக்கிற சென்ட்ரல் பேங்க் யார் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, இவங்க தான் வந்துட்டு என்னென்னா ஆல் ஓவர் இந்தியாவோட இந்த ருப்பி சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபெடரல் பேங்க் ஆஃப் யூஎஸ்ஏன்னு இருக்கும். அவங்க தான் வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸோட சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. யூரோப்பியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூரோப்பியன் யூனியன் பேங்க்னு ஒன்று இருக்கும், அது வந்துட்டு அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி
ஒரு பேங்க்ஸும் சென்ட்ரல் பேங்க்ஸும் அவங்க நாட்டோட காயின்ஸு கரன்சிஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறப்ப என்னென்னா அவங்க மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை டிக்ரீஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட கரன்சியோட வேல்யூவை கூட்டவோ குறைக்கவோ முடியும். ஓகே, அதை தான் நம்ம இன்ஃப்ளேஷனுங்கிற கான்செப்டில் பார்ப்போம். அதை நம்ம லேட்டரான்னு பார்க்கலாம். ஸோ அப்போ என்னென்னா இப்போ இருக்கிற இந்த ப்ரெசன்ட் டே மணி சிஸ்டம் வந்துட்டு இட்ஸ் அ சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். இதை வந்துட்டு என்ன கவர்மெண்ட்டால் ரெகுலேட் பண்ண முடியும். இப்படிங்கிற ஒரு இஷ்யூவை வந்துட்டு பார்த்துட்டு என்கிட்ட இருக்கிற காசோட மதிப்பு வந்துட்டு கூடுது குறையுதுங்கிறத பார்த்துட்டு என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக வந்தது தான் இந்த டிஜிட்டல் கரன்சி, அதுதான் கிரிப்டோ கரன்சி. ஓகே, ஸோ இந்த கிரிப்டோ கரன்சிஸ் வந்துட்டு என்னென்னா இட் இஸ் ரன்னிங் ஆன் த ஐடியா ஆஃப் பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது என்ன சார் பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னா நான் சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என் 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. சரியா, என் 5 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் நான் வந்துட்டு ஒரு நோட்டு கொடுத்துட்றேன், யானும் ஒரு நோட் வச்சுக்கிறேன். இப்போ என்னென்னா என் ஃப்ரெண்டு வந்துட்டு விஜய்னு வச்சுக்கோங்க, விஜய்க்கு நான் வந்துட்டு 100 ரூபா கொடுத்துருக்குறேன்ட்டு எழுதுவேன். அந்த 5 நோட்லையுமே எழுதி வச்சுருவேன். ஓகே, அதே மாதிரி விஜய் வந்துட்டு ராமுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துருக்குறாங்கன்னா அதை வந்துட்டு அந்த 5 பேர் நோட்லையுமே எழுதிடுவாங்க. ஸோ எல்லார் நோட்லையுமே இந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு எழுதி வேலிடேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு என்ன பொய்யா வந்துட்டு நான் ராமுக்கு வந்துட்டு ஒரு 200 ருபீஸ் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏன் நோட்டில் மட்டும்தான் அது இருக்கும், மித்த நோட்டில் அது இருக்காது. ஓகே, அப்போ என்னென்னா நான் அதை ஃபோர்ஜ் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்படி பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ பிளாக் செயின் டெக்னாலஜிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நான் சொன்னேன்ல நோட்டு கொடுக்குறேன்ட்டு, இதுக்கு பேர் தான் இங்கே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிஜிட்டல் லெட்ஜரும்பாங்க. ஸோ இந்த பிளாக் செயின்குள்ளே இருக்கிற எல்லாரும் பிளாக் செயின். ஓகே, நான் ஒருத்தன் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் அந்த பிளாக்குக்குள்ளே நான் ஒரு பிளாக்கு, அந்த செயினுக்குள்ளே நான் ஒரு ஆள். ஓகே, இது மாதிரி என் ஃப்ரெண்ட் எல்லாருமே வந்துட்டு ஒரு பிளாக்கு, அவங்க எல்லாரும் அந்த செயினுக்குள்ளே இருப்பாங்க. ஓகே, நாங்கள் எல்லாரும் காமனாக வந்துட்டு ஒரு நோட் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னேன்ல, எல்லாருக்கும் ஒரு நோட் இருக்கும்ன்ட்டு, அதுக்கு பேர் தான் டிஜிட்டல் லெட்ஜர். இந்த லெட்ஜரில் யார்கிட்ட இருந்து காயின்ஸ் யார்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இவங்க கிட்ட இருந்து அவங்க கிட்ட போகுது, இது எல்லாமே நோட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த சிஸ்டத்தோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இட்ஸ் அ டீசென்ட்ரலைஸ்டு ஒன். எல்லாருமே இதை வந்து பார்க்க முடியும், எல்லாருமே இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்பரண்ட். இப்போ நான் வந்துட்டு இன்னொருத்தட்ட கொடுத்துருக்குறேங்கிறது வந்துட்டு அந்த பிளாக் டிஜிட்டல் லெட்ஜருக்குள்ளே இருக்கிறப்ப அது எல்லாராலையும் வியூ பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி வந்திருக்கிற இந்த கிரிப்டோ கரன்சி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த கிரிப்டோ கரன்சிங்கிற சிஸ்டம் வந்துட்டு எவால்வ் ஆகிக்கிட்டு இருக்கு. அதில் தான் வந்துட்டு என்ன பிட்காயின், ஈத்திரம் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு எவல்யூஷன் ஆஃப் மணி. இப்படி தான் மணி சிஸ்டம் எவால்வ் ஆச்சு. சரிங்களா, இதில் இப்போ வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மணி வந்துட்டு நம்மளுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுது, இதனால என்னென்ன யூசஸ் இருக்குங்கிறதான் பார்க்குறோம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி என்னென்னா ப்ரைமரி, செகண்டரி, கண்டிஜென்சி ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஒரு பொருளை நான் வாங்கணும் அப்படின்னா காசு கொடுத்தா கொடுக்க போகிறாங்க. சரியா, நான் ஒரு பொருளை விற்கிறேன் அப்படின்னா என்கிட்ட காசு நான் வாங்கிட்டு விற்க போகிறேன். ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக ஆக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு. அது போக வந்துட்டு மெஷர்ஸ் த வேல்யூ. 10 ரூபா ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, 1 கேஜி ஆனியன் வந்துட்டு 33 ரூபா, இப்படின்ட்டு ஈஸியாக என்னால் குவான்டிஃபை பண்ண முடியும். பாட்டர் சிஸ்டத்தில் இது பண்ண முடியல. நம்ம அதனால தான் முதலே பேசணும், பாட்டர் சிஸ்டத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்ட்டு. அதில் என்னென்னா குவான்டிஃபிகேஷன் தான் ஒரு மேஜர் இஷ்யூ. ஓகே, செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ஸ்டோர் வேல்யூவாக ஆக்ட் ஆகும். நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ பாட்டர் சிஸ்டத்தில் என்னோட காய்கறியை வந்துட்டு நான் 1 வருஷம்லாம் வச்செல்லாம் வந்துட்டு அடுத்த வருஷத்துக்கு வந்து செல் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நான் வந்துட்டு செல் பண்ணி காசாக வச்சுருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதை நான் 10 வருஷம் கூட வச்சுருக்க முடியும். ஸோ இட் வில் பி ஆக்ட் அஸ் அ ஸ்டோர் வேல்யூ. செகண்ட் வந்துட்டு என்னென்னா நான் வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறேன், ஒரு லோன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லோனுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு ஒரு போடுறாங்கல்ல, அப்போ எவ்வளோ ரூபா கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக என்னால் வந்துட்டு கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கும் வந்துட்டு என்னென்னா ஹெல்ப் பண்ணுறது இந்த மணி சிஸ்டம் தான். அதுக்கடுத்து வந்துட்டு என்னென்னா பர்ச்சேசிங் பவரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. நான் ஒரு பொருளை வாங்குகிறேன், நான் ஒரு பொருளை டிமாண்ட் பண்ணுறேங்கிறப்ப வந்துட்டு அந்த பர்ச்சேசிங் பவர் எப்படி வந்துட்டு வேரி ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறது வந்துட்டு இந்த மணி சிஸ்டத்தால் ஈஸியாக பண்ண முடியும். இதுதான் செகண்டரி ஃபங்க்ஷன். அடுத்து டெர்ஷரி ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிஜென்சி ஃபங்க்ஷன்னா மணி அஸ் எ பேசிக் ஆஃப் ஆர் த கிரெடிட் சிஸ்டம். லோன் கொடுக்கறது, அட்வான்சஸ்ஸு, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, இந்த மாதிரி வந்துட்டு பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த மணி சிஸ்டம். அது போக வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷனல் இன்கம். நம்ம ஏற்கனவே நான் வந்து நேஷனல் இன்கம் டாப்பிக்கை செகண்ட் கிளாஸ்லேயே படித்தோம். அதில் நம்ம வந்துட்டு என்ன பெர் கேபிட்டா இன்கம் படிச்சிருப்போம், பர்சனல் இன்கம் படிச்சிருப்போம். ஸோ வந்துட்டு என்னென்னா மணி வந்துட்டு தலை வருமானம் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த மணி சிஸ்டம் ஈஸியாக ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஓகேயா, ஸோ இது போக வந்துட்டு இதோட அடுத்த மேஜர் பெனிஃபிட் என்ன அப்படின்னா
மார்ஜினல் யூட்டிலிட்டிக்கும் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டியும் இது பேலன்ஸ் பண்ணுது. அது எப்படி சார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே 11th படிச்சிருப்போம். மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னா, எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு பொருள் வாங்குறப்ப எனக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுதான் மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஸோ இப்போ நான் என்னென்னா, ₹100 என் கையில் இருக்குது. ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு தோணுது. அதே நேரத்தில் வந்துட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு சொல்லி ஃப்ரூட் சாப்பிட்ணுன்னு தோணுது. ஸோ அப்போ என்னென்னா, நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பேன், எது சாப்பிட்லாம் எது சாப்பிட்லான்ட்டு. ஓகே, இப்போ நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறையா இருக்கும், ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஆனால் இதே இது வந்துட்டு என்னென்னா, நான் வந்துட்டு ஃப்ரூட் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்தளவுக்கு இருக்காது, ஆனால் ஹெல்த்தி. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருப்பேன். இப்போ மணி வந்துட்டு என்ன ஃபெசிலிட்டேட் பண்ணுது அப்படின்னா, நான் ஏன் வந்து ₹100க்குமே வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும், ₹50 ஃப்ரூட்டு, ₹50 ஐஸ்கிரீமு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்னால் ஈஸியாக வந்துட்டு ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு இது எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் மார்ஜினல் யூட்டிலிட்டியை பேலன்ஸ் பண்ணுறதுன்ட்டு. மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி எப்படி இது பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னா, இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 10 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க 10 பேர்னால வந்துட்டு எனக்கு வர ப்ராஃபிட் வந்துட்டு ₹500. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த 10 பேருக்கு நான் வந்துட்டு கொடுக்குற சம்பளம் வந்துட்டு ₹400. இந்த ₹400க்கு நான் ஒரு மெஷின் வாங்கி வச்சுட்டேன்னா என்னோட ப்ராஃபிட் வந்துட்டு ₹600 ஆகுது. அப்படிங்கிறப்ப வந்துட்டு என்னென்னா, நான் அந்த மெஷினை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவேன். ஓகே, அப்போ மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு யூனிட் அது கூட ஆட் பண்ண போகிறேன் இந்த ஒர்க்கர்ஸோடையே சேர்ந்து. அப்படிங்கிறப்ப என்னோட அவுட்கம் எவ்வளோ தூரத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது, இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மணி வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அப்போ என்ன பண்ணுதுன்னா மணி, நான் வந்துட்டு ரெண்டையுமே ஒரே நேரத்தில் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்துட்டு இன்னொரு மேஜர் பெனிஃபிட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இந்த மணி வந்துட்டு உள்ளே வந்துருச்சு சர்க்குலேஷனில். சரிங்களா, இந்த மணி உள்ள சர்க்குலேஷனில் இருக்குது. இந்த மணி எவ்வளோ உள்ள இப்போ சர்க்குலேஷனில் இருக்குங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு ஆர்பிஐ வந்துட்டு M1, M2, M3, M4ன்ட்டு ஒரு கால்குலேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். என்ன அப்படின்னா, மணியை சப்ளை பண்ணதே ஆர்பிஐ தான், அவங்க எதுக்கு திரும்ப ஒரு தேவையே இல்லாமல் உட்காந்து அதை வந்து மெஷர் பண்ணணும். நான் தான் பிரிண்ட் பண்ணி வந்துட்டு உள்ளே சர்க்குலேட் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளோ பிரிண்ட் பண்ணி சர்க்குலேட் பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரியும், திரும்பருக்கு நான் ஏன் தேவையே இல்லாமல் அதை உட்காந்து மெஷர் பண்ணணும் அப்படிங்கிற டவுட் வரலாம். ஏன் இதை உட்காந்து ஆர்பிஐ பண்ணுது அப்படின்னா, இப்போ யோசிச்சு பாருங்கள், எனக்கு வந்து சம்பளம் வருது. ஓகே, நான் வர்ற சம்பளத்தை எல்லாத்தையும் வந்துட்டு யூஸே பண்ணாமல் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக ஒரு 10 வருஷத்துக்கு போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி ஊரில் உள்ள எல்லாருமே ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ சர்க்குலேஷன் மணி இருக்காது. ஓகே, அப்போ என்னென்னா, ஆர்பிஐ வந்துட்டு நிறையா மணியை பிரிண்ட் பண்ணி சர்க்குலேட் பண்ண தான் அனுப்புது. ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறப்போ வந்துட்டு என்ன, சர்க்குலேஷனில் மணி இல்லாமலே போயிடும். ஸோ இதெல்லாத்தையும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு சர்க்குலேஷனில் எவ்வளோ மணி இருக்குது, எவ்வளோ மணி வந்துட்டு என்ன பேங்க்கில் வந்துட்டு இருக்குது, எவ்வளோ மணி கோல்டில் இன்வெஸ்ட் ஆகிருக்குது, எவ்வளோ மணி வந்துட்டு லேண்டில் இன்வெஸ்ட் ஆகி வந்துட்டு அப்படியே ஸ்டோர் ஆகி நிற்கிது, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, சப்ளை ஆஃப் மணி எவ்வளோ இருக்குதுன்ட்டு ஆர்பிஐ வந்து மெஷர் பண்ணும். இதில் நல்லா நோட் பண்ணுங்கள், சப்ளை ஆஃப் மணியை வந்துட்டு மெஷர் பண்ணுறது வந்துட்டு யாருன்னா ஆர்பிஐ. இதுவும் வந்துட்டு சியூடியில் கேட்ட கொஷின். ஓகே, ஸோ அப்போ மணி எவ்வளோ சர்க்குலேஷனில் இருக்குங்கிறத மெஷர் பண்ண ட்ரை பண்ணும். சரி, இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, நீங்கள் சிம்பிளான பேங்கிங் சிஸ்டத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறணும். அது புரிஞ்சுக்கிறாம சப்ளை ஆஃப் மணியை வந்துட்டு உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஓகே, ஸோ இப்போ இந்த சப்ளை ஆஃப் மணிக்கு வந்துட்டு பேசிக்கான கான்செப்ட் வந்துட்டு என்ன, பேங்கிங்கில் வந்துட்டு என்ன, டிமாண்ட் டெபாசிட்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு தடவையும் ஏடிஎம்மில் போய் காசு எடுக்கிறப்ப கவனிச்சிருக்கலாம், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டான்னு கேட்கும். வித்ட்ரா பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது, நான் என்ன சேவிங்ஸ் அக்கௌண்ட் தானே வச்சுருக்கேன், என்கிட்ட இது எது கேட்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி வித்ட்ரா பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ சேவிங்ஸாக இல்லை கரண்ட்டாக அப்படிங்கிறப்ப வந்துட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன, சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா என்னன்ட்டு. கரண்ட் அக்கௌண்ட் நார்மலாக யார் யூஸ் பண்ணுவா அப்படின்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க டே டு டே ஒரு 20 பேர் காசு அனுப்புவாங்க, ஒரு 30 பேர்ட்டேருந்து காசு வரும். இந்த மாதிரி டே டு டே டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கும். ஓகேயா, ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு என்னென்னா, அன்லிமிட்டட் டிரான்சாக்ஷன் எவ்வளோ நாளும் வந்துட்டு ஒரு நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் கரண்ட் அக்கௌண்ட்டு. ஓகே, ஸோ இந்த பெனிஃபிட் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம எல்லாருமே என்ன வச்சுருப்போம் அப்படின்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருப்போம். இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள் ஏடிஎம்மில் நீங்கள் வந்துட்டு 4 தடவை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் பேங்க் ஏடிஎம்மில் 4 தடவை வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதர் பேங்க் ஏடிஎம்மில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 தடவை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் 6 தடவை வித்ட்ரா பண்ணிக்கலான்னு இருக்கும். 7வது தடையாக நீங்கள் வித்ட்ரா பண்ண போனீங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து வந்துட்டு ₹2 இல்லை ₹1 எடுப்பாங்க. அது உங்களுக்கே தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஜிபே யூஸ் பண்ணி பே பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு செர்டைன் லிமிட் வரைக்கும் தான் வந்துட்டு அதுக்கு எந்த பேயுமே கிடையாது. அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு எடுப்பாங்க. ஓகே, அது உங்கள் கண்ணுக்கே தெரியாது.
ஜிபே யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் பிளாட்ஃபார்ம் ஃபீயாக வந்துட்டு என்னென்னா 10 பைசா 20 பைசான்னு போய்க்கிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், 10 ரூபா டீக்கு வந்து ஜிபே பண்ணிட்டு வருவோம். ஆனால் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் 10 பைசா போயிட்டு இருக்கும். யோசிச்சு பாருங்கள், 10 டீக்கு ஆச்சுன்னா 1 ரூபா போகும். இது நம்ம கண்ணுக்கே தெரியாமல் போய்கிட்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் என்னென்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற இஷ்யூஸு. அப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்துட்டு என்ன சார், சேவிங் அக்கௌண்ட் தான் நெகட்டிவாக இருக்குல்ல, நான் இப்போ கரண்ட் அக்கௌண்ட்டே வச்சுக்கலாம்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் தப்பு. கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்துட்டு என்னென்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுற காசுக்கு இன்ட்ரெஸ்ட் தர மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 100 ரூபா உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எஸ்பிஐயில் வந்துட்டு என்ன 2.7% இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இது மாதிரி ஒரு பேங்க்லேயும் வந்துட்டு சர்டைன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ ஒரு வருஷம் கழிச்சு 100 ரூபா 102 ரூபா 70 பைசாவாக மாறும். ஆனால் கரண்ட் அக்கௌண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் எல்லாம் இருக்காது. ஸோ அப்போ என்னென்னா நீங்கள் போட்ட காசு அப்படியே அதில் இருக்கும். ஸோ அதில் பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தடவை ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ என்னென்னா அது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தான் யூஸ் ஆகுமே தவிர நம்மளை மாதிரி நார்மலாக வந்துட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ் ஆகாது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸு. இதுக்கடுத்து இன்னொன்று இருக்குது, அதுதான் என்னென்னா டைம் டெபாசிட்னு சொல்லுவாங்க. டைம் டெபாசிட்னா என்னென்னா ரிக்கரிங் டெபாசிட்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொல்லி போடுவாங்க. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டிங்கன்னா தெரியும், உங்கள் பேரில் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் 5 வருஷத்துக்கு போட்டிருப்பாங்க, இல்லை 10 வருஷத்துக்கு போட்டிருப்பாங்க. ஒரு 1 லட்ச ரூபாய் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா இந்த டைம் டெபாசிட் நீங்கள் வந்துட்டு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்கேன் வச்சுக்கோங்க. சரியா, 10 லட்ச ரூபா 10 வருஷத்துக்கு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் திடீர்னு வந்துட்டு என்னென்னா 10 வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த காசு வேணும்னு சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு சில எக்ஸ்ட்ராவாக ஃபைன் அமௌண்ட் கட்டி தான் அதை வந்து பிரேக் பண்ணி எடுக்க முடியும். ஏன்னா நான் 10 வருஷத்துக்கு வந்துட்டு அதை எடுக்க மாட்டேன்னு சொல்லி தான் பேங்க்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்துட்டு 8லேருந்து 10% கிடைக்கும். அதுக்காக தான் நான் அதை போட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ நடுவில் அதை பிரேக் பண்ணுறேன்னா அதுக்கு நான் காசு கொடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து டைம் டெபாசிட். இதை 3ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நீங்கள் சப்ளை ஆஃப் மணியை புரிஞ்சிக்கவே முடியும். ஓகேயா, இப்போ இந்த டிமாண்ட் டெபாசிட்னு ஒரு வார்த்தை வரும். டிமாண்ட் டெபாசிட்னா என் இஷ்டத்துக்கு மணியை எடுத்து யூஸ் பண்ணுறது தான் டிமாண்ட் டெபாசிட். நான் வேணுங்கிறப்பெல்லாம் மணியை வித்ட்ரா பண்ணிக்க முடியும், அதுதான் டிமாண்ட் டெபாசிட். நான் வேணுங்கிறப்பெல்லாம் மணியை வித்ட்ரா பண்ணிக்கிற முடியுங்கிறது வந்துட்டு எங்கே இருக்குதுன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் இருக்குது. சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் உண்டு, ஆனால் லிமிட்டடாக உண்டு. 6 டிரான்சாக்ஷன் இல்லை 7 டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் அது பண்ணிக்க முடியும்னு உண்டு. ஓகே, ஃபிக்ஸட் டெபாசிட் டைம் டெபாசிட் போனீங்கன்னா அது டிமாண்ட் டெபாசிட்டே கிடையாது. அது உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் எடுக்கவே முடியாது. அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கும், மெச்சூரிட்டி பீரியட். அது முடிகிறப்ப தான் உங்கள் வீட்டில் காசே எடுக்க முடியும். ஸோ இந்த 3ஐயும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் சப்ளை ஆஃப் மணியை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ டிமாண்ட் டெபாசிட்குள்ளே கரண்ட் அக்கௌண்ட்டும் இருக்கும், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் இருக்கும். ஆனால் கரண்ட் அக்கௌண்ட் வந்துட்டு அன்லிமிட்டெட் வித்ட்ராவல். ஓகே, ஆனால் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்துட்டு லிமிட்டட் வித்ட்ராவல். ஃபிக்ஸட் டெபாசிட் போனீங்கன்னா வித்ட்ராவல் உண்டு, ஆனால் என்னென்னா அந்த மெச்சூரிட்டி டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வித்ட்ரா பண்ண முடியும். இந்த 3மே வேறு வேறு. ஓகே, இந்த 3ஓட கான்செப்டை புரிஞ்சாதான் உங்களால் சப்ளை ஆஃப் மணி புரியும். சரி சார், இந்த வித்ட்ராவலை பற்றி இவ்வளோ நேரம் பேசுகிறோம்ல, இதனால என்ன யூஸ் அப்படின்னா இது எதுக்கு ரிலேட் ஆனது அப்படின்னா லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. சரியா, லிக்விடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா என் கையில் காசாக இருக்கிறது தான் லிக்விட் கேஷு. அது என்ன சார் லிக்விட் கேஷ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட 10 ரூபா இருக்குது, நான் டக்குன்னு வெளியே போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடுவேன். ஓகே, இப்போ இதுக்கு பதிலாக வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு எங்கள் வீட்டோட பத்திரம் இருக்குது, இல்லைன்னு வச்சுக்கோங்க என் வாட்ச் இருக்குது. இந்த வாட்சை கொடுத்து என்னால் டீ வாங்க முடியுமா? என்னென்னா இந்த வாட்சை வந்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னா இது வந்துட்டு நான் வாங்குறப்போ வந்துட்டு 2000 ரூபா 3000 ரூபா, இதுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 10 டீ இல்லை வந்துட்டு இவ்வளோ இது வேணும் அப்படின்னு சொன்னேன்னா இதை வந்துட்டு இந்த நெகோஷியேஷனை இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்கிறதுக்கே ரொம்ப நேரம் நடக்கும். அப்போ என்னென்னா ஈஸியாக இதை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பொருளை வாங்க முடியாது. அப்போ என்னென்னா மணிக்கு மட்டும்தான் ஹை லிக்விடிட்டி, மணியை தாண்டி மித்த எல்லாமே வந்துட்டு லோ லிக்விடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த லேண்டோட பத்திரம் வந்துட்டு இருக்குன்ட்ட, அந்த லேண்டோட மதிப்பு வந்து 10 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் போயிட்டு எனக்கு 10 லட்ச ரூபாய்க்கான லேண்ட் இருக்குது, எனக்கு வந்துட்டு இந்த வீடு கொடுங்க இல்லை இந்த கார் வேணும்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கையில் கேஷாக கொடுத்தீங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கு கார் கொடுத்துருவாங்க. ஆனால் நீங்கள் லேண்டு பத்திரம்னு வச்சுக்கோங்க, அதை செல் பண்ணி அதை கேஷாக மாற்றினா தான் உங்களால் ஒரு பொருள் வாங்க முடியும். ஓகே, ஸோ அப்போ என்னென்னா இந்த மாதிரி பத்திரமோ இல்லை வந்துட்டு ஒரு பொருளோ அது வந்து லிக்விட் கிடையாது. உங்கள் கையில் இருக்கிற காசு தான் லிக்விடிட்டி. அப்போ இப்போ நீங்கள் இப்படியே இந்த லிக்விடிட்டி கான்செப்டை இந்த 3 டெபாசிட்குள்ளே கொண்டு வாங்க. இப்போ டிமாண்ட் டெபாசிட்னு வச்சுக்கோங்களேன், அது ஹைலி லிக்விட், டக்குன்னு வித்ட்ரா பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகே, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு வரப்போ வந்துட்டு என்னென்னா அதோட லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மி. அதுக்கடுத்து நீங்கள் டைம் டெபாசிட் ஃபிக்ஸட் அண்ட் ரிக்கரிங் டெபாசிட் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட லிக்விடிட்டி இன்னும் ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ இந்த லிக்விடிட்டி கான்செப்ட் தான் இந்த சப்ளை ஆஃப் மணிக்கு ரிலேட் ஆனது. ஸோ ஆர்பிஐ வந்துட்டு மணி சர்க்குலேஷனை வந்துட்டு உள்ளே விடுறதே என்னென்னா
லிக்விடாக மணி இருந்தால் தான் பொருள் நிறையா வந்துட்டு சேல் ஆகும். புரியுதா? இப்போ என் கையில் காசு இருக்குது, இன்னொருத்த கையிலையும் காசு இருக்குது, எல்லாரும் வந்துட்டு பொருள் வாங்குவாங்க. பொருள் வாங்குறத பார்த்து வந்துட்டு என்ன, அந்த ப்ரொடியூசர் வந்து நிறையா ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். அப்போ என்ன பண்ணுவார், அவர் ரா மெட்டீரியல் நிறையா வாங்குவார். ஸோ இப்படி என்னென்னா ஒரு சர்க்குலர் எக்கனாமி, ஓகே, சைக்கிள் ஆஃப் எக்கனாமி கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நடந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்கு தான் ஆர்பிஐ மணியை வந்து பிரிண்ட் பண்ணி சர்க்குலேட்டே பண்ணுறாங்க. அப்போ லிக்விடாக கேஷ் இல்லைன்னா ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஸோ அப்போ சர்க்குலேஷனில் எவ்வளோ மணி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த சப்ளை ஆஃப் மணியே. சரியா? இந்த சப்ளை ஆஃப் மணியை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சப்ளை ஆஃப் கரன்சி எவ்வளோ இருக்குது, சர்க்குலேஷனில் எவ்வளோ இருக்குது, இதை புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இதை பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா M1. இதை தான் நேரோ மணி ஆர் குறுகிய பணம்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா கரன்சி இன் சர்க்குலேஷன். ஓகே, கரன்சி இன் சர்க்குலேஷன் எது அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற நோட்ஸ் அண்ட் காயின்ஸு. இது எவ்வளோ சர்க்குலேஷனில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது போக டிமாண்ட் டெபாசிட்ஸ் இன் பேங்க். டிமாண்ட் டெபாசிட் இன் பேங்க்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது. ஓகே, இது ரெண்டையும் பார்ப்பாங்க. இது மொத்தமும் சேர்ந்தது தான் M1 நேரோ மணிங்கிறது. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் வந்துட்டு ஈஸிலி லிக்விடு. உங்கள் கையில் இருக்கிற காசை வச்சு நீங்கள் டக்குன்னு ஒரு பொருள் வாங்கிட முடியும். ஸோ இட் இஸ் ஹைலி லிக்விடு. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. M1, M2, M3, M4. M4 போகும்போது வந்துட்டு லிக்விடிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். M1 வந்துட்டு ஹைலி லிக்விட். ஓகே, அது அவங்க கையில் இருக்கிற காசு மாதிரி நீங்கள் டக்குன்னு ஒரு பொருளை வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு M2 வந்துட்டு என்ன அப்படின்னா M1 ப்ளஸ் சேவிங்ஸ் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் பேங்க். சார் அது என்ன சார், பேங்க்கோட சேவிங்ஸ் வேறு, போஸ்ட் ஆஃபீஸோட சேவிங்ஸ் வேறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன் அப்படின்னா பேங்க்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு காசு வேணும்னா நான் இஷ்டத்துக்கு போய் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். வெளியே SBI ஏடிஎம் இருக்கும், ICICI ஏடிஎம் இருக்கும், கனரா பேங்க் இருக்கும், எல்லாத்தோட ஏடிஎம் இருக்கும். நான் போய் ஈஸியாக காசை வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அப்போ என்னென்னா என்கிட்ட இருக்க கார்டை வச்சு நான் டக்குன்னு அதை வந்து லிக்விட் கேஷாக மாற்றிக்க முடியும். புரியுதா? அப்போ என்னென்னா நான் லிக்விட் கேஷை டக்குன்னு மாற்றிட்டு டக்குன்னு ஒரு பொருளை வாங்க முடியும். ஆனால் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் தான் வித்ட்ரா பண்ணணும் ஒன்று. ஓகே, போஸ்ட் ஆஃபீஸ் எல்லா நாளும் இருக்காது. ஸோ இதில் இப்படி ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால இதோட லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மி. ஓகே, இதுதான் செகண்ட். அதனால தான் வந்துட்டு இதை M2ல் வச்சுருக்கிறாங்க. ஓகே, அது போக இதை கண்ட்ரோல் பண்ணுறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ், அது கீழே வர்றதுங்கிறதுனால வந்துட்டு இது தனியாக இருக்குது. அது வந்துட்டு அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் RBI. ஓகே, ஸோ அதனால் இது M2. M2 is equal to M1 plus savings deposit with post office saving bank. Next M3 வந்துட்டு என்னென்னா again M1 plus time deposit in the banks. நல்லா நான் வச்சுக்கோங்க, M2 வந்துட்டு M1 ப்ளஸ்ன்னு வரும், அது போக M3யும் வந்துட்டு M1 ப்ளஸ்ன்னு தான் வரும். ஓகே, நீங்கள் பாட்டுக்கு M2 ப்ளஸ்ன்னு நினச்சிக்காதீங்க, M1 ப்ளஸ் தான். M1 ப்ளஸ் டைம் டெபாசிட் வித் கமர்ஷியல் பேங்க்ஸ். டைம் டெபாசிட்னா என்ன, ஃபிக்ஸட் அண்ட் ரிக்கரிங் டெபாசிட் எவ்வளோ இருக்குது. ஓகே, அதுதான் M3. நல்லா நான் வச்சுக்கோங்க, இந்த M3யை தான் வந்துட்டு என்னென்னா எல்லா கால்குலேஷனுக்குமே வந்துட்டு எல்லா பாலிசி மேக்கிங்க்குமே RBI யூஸ் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான மணி கான்செப்ட். M3 இஸ் அ ப்ராட் மணி. இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதை மறக்கவே மறக்காதீங்க. மானிட்டரி அக்ரிகேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, CUETயில் கேட்ட கொஷின் இது. மானிட்டரி அக்ரிகேட்டுன்ட்டு எந்த மணியை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு M1, M2, M3, M4ன்னு கொடுத்தாங்க. M3யை தான் வந்துட்டு என்ன மானிட்டரி அக்ரிகேட்னு சொல்லுவாங்க. பாலிசி மேக்கிங் அப்போ வந்துட்டு அவங்க மெஷர் பண்ணுற சிஸ்டத்துக்கு வந்துட்டு இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, மணி சர்க்குலேஷன் எவ்வளோ இருக்குது, நம்ம இன்னும் வந்துட்டு கரன்சியை வந்து பிரிண்ட் பண்ணி உள்ளே அனுப்பணுமா, இல்லை இருக்கிற கரன்சிஸே போதுமா, இப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க மேஜராக யூஸ் பண்ணுறது இந்த M3 தான். ஓகே, அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது M4 வந்துட்டு என்னென்னா M3 ப்ளஸ் டோட்டல் டெபாசிட் இன் த போஸ்ட் ஆஃபீஸ். ஓகே, ஸோ M2ல் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா சேவிங்ஸ் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்துருப்போம். M4ல் வந்துட்டு என்னென்னா டோட்டல் டெபாசிட் வித் போஸ்ட் ஆஃபீஸ். ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு என்னென்னா மொத்த சர்க்குலேஷனில் இருக்கிற மணி எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன இந்த M1, M2, M3, M4ல் மெஷர் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் சப்ளை ஆஃப் மணி. இதை RBI மெஷர் பண்ணி இது மூலமாக வந்துட்டு பாலிசி மேக்கிங்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மணிங்கிற சிஸ்டம் எப்படி வந்துச்சு, அந்த மணி சிஸ்டம் எப்படி எவால்வ் ஆச்சு, அது போக வந்துட்டு சப்ளை ஆஃப் மணியை எப்படி RBI மெஷர் பண்ணுறாங்க, அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா ஃபியட் மணினா என்ன, லீகல் டெண்டர்னா என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஃப்ளேஷன்னா என்னங்கிற கான்செப்டை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேயா, தேங்க்யூ.